மேக்சிமம் எல்லாரோட பிளேலிஸ்ட்லயுமே இந்த பாட்டு இருக்கும். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்துல இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையில இந்த பாடலை வடிவமைச்சிருப்பாங்க. இந்த பாட்டுல ஒரு வரி வரும், செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி. இத சரியா கேட்காதவங்க நிறைய பேர் நெஞ்சம் எனும் வீணை அப்படிலாம் பாடிட்டு இருப்பாங்க. ஆனா சரியான வார்த்தை செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி. இந்த செஞ்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. வீணைகள்ல பல வகைகள் இருக்கு. சரஸ்வதி வீணை, ருத்ர வீணை, ஏகாந்த வீணை, விசித்திர வீணை, சாகர வீணை, அப்படி நிறைய வீணைகள் இருக்கு. அதுல செஞ்சம் அப்படிங்கிறது ஒரு வகையான வீணை. பேசிக்கா இந்த செஞ்சம் அப்படிங்கிற வீணையை எப்படி கியூரேட் பண்ணிருப்பாங்கன்னா, இதுல நோட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி வாசிச்சாலும் சோகமான ஒலியை தான் இந்த வீணை எழுப்பும். பேசிக்காவே நம்மளோட மியூசிக்ல கர்நாடக சங்கீதத்துல நிறைய ராகங்கள் இருக்கு. அதுல தோடி அப்படிங்கிற ராகத்தை ஒரு சேடான ராகம் அப்படின்னு நம்ம வந்து வகைப்படுத்தி வச்சிருக்கோம். இந்த செஞ்சம் அப்படிங்கிற வீணையில தோடிய வாசிச்சா, தோடி ராகத்தை வாசிச்சா சந்தோஷமான ஒலி எழும்பும். அதனாலதான் செஞ்சம் என்னும் வீணை பாடுமே தோடி. அதாவது அந்த கதையோட கதாபாத்திரமும் பாத்தீங்கன்னா, நான் சோகமா இருந்தாலும் சந்தோஷம் தான் எல்லாருக்கும் கொடுக்கறேன் அப்படிங்கறதான். அதுதான் ரொம்ப அழகா ஒரே வரியில இந்த அற்புதத்தை வந்து எழுதியிருக்கிறார். எழுதினவரும் ஒரு அற்புதம் தான், அவர் தான் வாலி.